இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இங்கே பார்க்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி, அவனுடைய வேலைக்காரன். இப்பொழுது பார்க்கும் பொழுது இவர்கள் எலிசாவை அந்த நாட்களில் கர்த்தர் மகிமையான தீர்க்கதரிசியாய் வைத்திருந்தார். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அவன் ஆலோசனை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவரை மேன்மையாய் வைத்திருந்தார். அந்த நாட்களிலே சீரிய இராணுவம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பல முறை வந்து அவர்கள் யுத்தத்தில் ஈடுபட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த எலிசா இந்த சீரிய இராணுவத்தின் திட்டங்களை எல்லாம் கர்த்தருடைய வெளிப்பாடாக இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அதை தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதனாலே இந்த காரியத்தை நிமித்தம் சீரிய ராஜாவுக்கு குழப்பம். நம்ம தீர்மானிக்கிறது, நம்ம யோசனைப்படுகிறது, நம்ம ஆலோசனைப்படுகிற காரியங்கள் எல்லாம் எப்படி இந்த ராஜாவுக்கு தெரிய வருகிறது என்று சொல்லி அவன் குழம்பி, நம்மில் யாரோ ஒருவர் அவர்களுக்கு செய்தி கொடுக்கிறார்கள், இங்கிருக்கிற காரியங்களை உளவு பார்த்து செய்தி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவன் சந்தேகப்படும் பொழுது இஸ்ரவேல் சீரிய ராஜாவிற்கு சொல்லுகிறார்கள், அப்படியெல்லாம் ஒருவரும் இல்லை, யாரும் இங்கிருந்து உளவு பார்த்தல சொல்லவில்லை. இஸ்ரவேலிலே எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் இங்கே நடக்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெளிப்படுத்தி ராஜாவுக்கு அறிவித்து விடுகிறார் என்று சொல்லி எலிசாவை குறித்து சொல்லுகிறார்கள். உடனே சீரிய இராணுவம் எலிசாவை பிடிப்பதற்காக அனுப்பப்படுகிறது. எலிசா ஒரு இடத்துல ஒரு மலையிலே தங்கி இருக்கிறார். அப்பொழுது அந்த இராணுவம் அந்த மலை முழுவதையும் சூழ்ந்து கொள்ளுகிறது. எலிசாவை பிடிப்பதற்காக ஒரு இராணுவமே வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது. அதிகாலையிலே எலிசாவின் வேலைக்காரன் அவன் அப்படியே வெளியே வருகிறான். வெளியே வந்து பார்த்தால் சீரிய இராணுவம் தங்களை சுற்றி வளைத்திருக்கிறதை கண்டான். அப்போ சீரிய இராணுவம் தங்களை சுற்றி வளைத்திருக்கிறதை கண்டு அவன் பயந்து போய், ஐயோ ஆண்டவரே, சீரிய இராணுவம் நம்மை சுற்றி வளைத்து விட்டது என்று சொல்லி அவன் பயந்து நடுங்குகிறான். அப்பொழுது எலிசா பார்த்து விட்டு சொல்லுகிறான், அவரோடு இருப்பவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஜெபம் சொல்றான். ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும். சொன்னவுடனே கர்த்தர் அவனுடைய கண்களை திறக்கும் பொழுது அந்த வேலைக்காரனுக்கு தெரிகிறது, அந்த மலை முழுவதும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் சூழ்ந்திருக்கிறதை அவன் பார்க்கிறான். இப்பொழுது இந்த இடத்துல 2 விதமான பார்வைகள் இருக்கிறது. ஒரு பார்வை இந்த வேலைக்காரனுடைய பார்வை சீரிய இராணுவத்தை பார்த்தது. எலிசாவின் பார்வை பரலோக ராஜ்யத்தின் சேனையை பார்த்தது. புரியுதுங்களா? வேலைக்காரனுடைய பார்வை சீரிய இராணுவத்தை பார்க்கிறது. ஆனால் அதே நேரத்திலே எலிசாவின் பார்வை அங்கே இருந்ததான பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை இறங்கி வந்திருக்கிற சேனை, அந்த அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள் அந்த மலை முழுவதும் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறது. சீரிய இராணுவத்தை பார்த்ததான இந்த வேலைக்காரன் பதறுகிறான். ஆனால் கர்த்தருடைய சேனையை பார்க்கிற எலிசா சாதாரணமாய் நிம்மதியாய் இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய பார்வை மிகவும் முக்கியம். நம்முடைய பார்வை நாம் எதை பார்க்கிறோம் என்பது முக்கியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீங்கன்னா 2 காரியங்கள் இருக்கிறது.
ஒன்று உலகத்தின் காரியங்கள், அல்லது சூழ்நிலைகள், அல்லது பிசாசுடைய காரியங்கள். இப்படி உலகத்தின் காரியங்கள், பிசாசுடைய செயல்பாடு, இதெல்லாம் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய கிரியைகள், ஆண்டவருடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பெரும்பாலான நபர்கள் என்ன செய்கிறோம்? பிசாசுடைய காரியங்கள் அல்லது சூழ்நிலைகள் அல்லது பிரச்சனைகள், இதையே நம்ம பார்க்கிறோம். பிரச்சனைகளையே பார்க்கிறோம், பிரச்சனைகளே யோசிக்கிறோம், பிரச்சனைகளையே பேசுறோம், பிரச்சனைகளே நம்முடைய நினைவில் இருக்கிறது. அதை தவிர நம்ம ஒண்ணுமே யோசிக்கிறது கிடையாது. அதையே பார்க்கிறோம். அதையே பார்த்து 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 பயந்து, ஐயோ சீரிய ராணுவம் நம்மை சூழ்ந்து கொண்டதே, நம்மை வளைத்து கொண்டதே என்று சொல்லி பதறுகிறோம், தடுமாறுகிறோம். இதுவே நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய பார்வை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை பார்க்க வேண்டும். இங்க ஆண்டவர் வைத்திருக்கிறது ஒரு அக்கிரிமயமான ரதங்கள், அக்கிரிமயமான குதிரைகள். அதுதான் இவர்களுக்கு பாதுகாப்பாக அங்க வந்திருக்கிறது. அதை பார்க்க நிறைய பேருக்கு முடிவதில்லை. உலகத்தின் காரியங்கள், சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு சொல்றேன், சூழ்நிலைகள் என்று ஒன்று இருக்கிறது, அது மாம்சத்துக்குரியது. சூழ்நிலை என்று ஒன்று இருக்கிறது, அதுல பிசாசு கிரியை செய்கிறதான இடமாக இருக்கிறது. சூழ்நிலைகள் என்று ஒன்று இருக்கிறது, அந்த இடத்திலே பலவிதமான எதிர்மறையான காரியங்கள் உங்களுக்கு முன்பாய் நிற்கிறதா இருக்கிறது. என்னைக்குமே நம்ம சூழ்நிலைகளையே பார்த்து நம்ம நடக்கக்கூடாது. இந்த காரியம் இப்படி இருக்கிறது, இந்த காரியம் இப்படி இருக்கிறது, இதுக்கு என்ன செய்வேன், இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்குதே, இந்த தேவை இவ்வளவு பெருசா இருக்குதே, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறது என்று சொல்லி சூழ்நிலைகளையே பார்த்து 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 நிறைய பேர் பதறிக்கொண்டே இருக்கிறோம். நான் சொல்றேன், சூழ்நிலைகளை பார்க்கிற உங்கள் பார்வையை விட்டு வெளியே வர வேண்டும். எலிசா இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இவன் பார்க்க முடியும், இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்ன பிறகுதான் இவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அங்கே மலை முழுவதும் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறதை இந்த வேலைக்காரனால் பார்க்க முடிகிறது. ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியம் மிகவும் பெரியது. எலிசா சொல்கிறது ஒரு வார்த்தை கவனிங்கள், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். ஆண்டவர் எவ்வளவு தூரம் நமக்கு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தெளிவு பாருங்க. இவருடைய கண்கள் அதை பார்க்கிறது. ஆகியனால தெளிவா சொல்றாரு, சீரிய ராணுவத்தின் எண்ணிக்கையை பார்க்கிலும் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறதான பாதுகாப்பின் எண்ணிக்கை அதிகம். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் இருக்கிறது? உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை பல நேரத்தில் நம்ம பார்க்கறது கிடையாது. உலகத்தில் இருக்கிறவனாகிய பிசாசை பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற எதிர்மறையான காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை பெரும்பாலும் நிறைய பேர் பார்க்க தவறி விடுகிறோம். ஒன்று சொல்றேன், வெளியில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறதை நிறுத்தி உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரை பார்க்க நீங்கள் ஆரம்பிங்கள். உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரை பார்க்க தெரியணும். இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் நீங்க எப்படி பார்க்கிறது? இப்ப எனக்கெல்லாம் இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலையே, எனக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குதே அப்படித்தானே சொல்றீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எலிசாவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில அனுபவங்களை இந்த இடத்துல கொடுத்து பரலோகமே இறங்கி பாதுகாப்பாய் இருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். நீங்க இப்படி ஒரு வெளிப்பாடு கண்ணு திறக்கப்பட்டு பார்த்து அப்பதான் புரிந்து கொள்ளணும், எனக்கு அதெல்லாம் முடியாது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனா ஒன்று சொல்றேன், உங்களுடைய கரத்திலே எழுதி கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது இல்லையா? உங்கள் கரத்துல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது, அதை கவனிக்கணும். இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது, அதை கவனிக்கணும். இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது, அதை விசுவாசிக்கணும். வேத வசனத்துல என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது யோசிக்கணும். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை கண்டு துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பின் மேல் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய கண்களிலே தெரிவது கிடையாது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆவிக்குரிய பார்வையில கர்த்தர் என் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், என் வலதுபுறத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை ஒருபோதும் அணுக முடியாது. இந்த தெளிவு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த தெளிவு இருக்கிறது கிடையாது. பயம் பயம் பயம், சூழ்நிலைகளை கண்டு பயம், பிரச்சனைகளை கண்டு பயம், வியாதியை கண்டு பயம், பிசாசு கண்டு பயம், எல்லாத்தை குறித்து பயம். இந்த வேலைக்காரனை போல பயந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை, அது ரொம்ப பரிதாபமான வாழ்க்கை. பயம், ஒரே பயம்.
நான் சொல்றேன், பயமே இருக்கக்கூடாது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு பயம் என்பது வராது. இன்னைக்கெல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள், பயந்து சாகிறார்கள் ஒவ்வொரு காரியத்தை குறித்து. உண்மையா சொல்லுகிறேன், தைரியமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசம் இருந்தால் பதட்டம் வராது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இருந்தால் பதட்டமே வராது. விசுவாசம் இருந்தால் பயம் வராது. விசுவாசம் இருந்தால் குழப்பம் வராது. விசுவாசம் இருந்தால் தடுமாற்றம் வராது. ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை உள்ளதை உள்ளபடி விசுவாசிகள். ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவாய் விசுவாசிகள், அதில் எழுதப்பட்டதை விசுவாசிகள். இப்ப இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நீங்க ஒரு வீட்டுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து துதிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்க. என்ன நினைக்கிறீர்கள்? எதோ வந்தோம், 5:30 மணிக்கு ஆரம்பிச்சோம், 5:45 வரைக்கும் துதிச்சோம், ஒரு 1/4 மணி நேரம் வசனத்தை கேட்ட எழுந்து போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல, நல்லா கவனிங்க. அதல்ல, அது உண்மை கிடையாது. இதை நீங்க இப்ப நடக்கிற இந்த செட்டப் எல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் சாதாரண விஷயம். இப்ப நம்ம கண்ணால பாக்குறது, நீங்க மொபைலுக்கு முன்னால, லேப்டாப் முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இதெல்லாம் உண்மை கிடையாது. இதை விட உண்மை ஒன்று இருக்கிறது. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அதுதான் உண்மை. நம்மோடு கூட கர்த்தர் நமக்கு நடுவில் தங்கி இருக்கிறார், அதுதான் உண்மை. நீங்கள் உண்மையாய் துதிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் துதிக்கிற அந்த அறையிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஒரு லேப்டாப்புக்கு முன்னாலே, ஒரு மொபைலுக்கு முன்னாலே உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் இருக்கிறீர்கள் என்பது அதை பார்க்கிலும் உண்மையா இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அதை யோசிக்கிறோம்? கர்த்தருக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறேன், கர்த்தருக்கு முன்னால் நான் நிக்கிறேன், கர்த்தருக்கு முன்னால் நான் துதிக்கிறேன், கர்த்தரோடு கூட நான் இருக்கிறேன். இதை நம்ம விசுவாசிக்கிறது கிடையாது. நம்ம முன்னால் இருக்க மாம்சத்தின் காரியங்களை பார்க்கிறோம் இல்லையா? சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஐயோ, இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு போனப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே, இதுக்கு வரை இன்னைக்கு பகல் இதை என்ன செய்யணும்? இன்னைக்கு உலக பிரகாரமான சிந்தனை, உலக பிரகாரமான பயம், உலக பிரகாரமான குழப்பம், உலக பிரகாரமான தடுமாற்றம். முதல்ல அதை விட்டு வெளியே வாங்க. அதை விட்டு வெளியே வாங்க. ஆவிக்கேற்ற பார்வை நமக்கு இருக்கணும், ஆவிக்கேற்ற சிந்தனை இருக்கணும், ஆவிக்கேற்ற விசுவாசம் இருக்கணும், ஆவிக்கேற்ற காரியங்களில் நம்முடைய இருதயம் பதிந்திருக்க வேண்டும். உலகத்தின் காரியங்களிலேயே பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்க கூடாது. ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரிலும் எனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். நான் கர்த்தரோடு இருக்கிறேன், ஆகையால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவரை தேடுகிறேன், ஆகையால் அவர் எனக்கு இன்னைக்கு வெளிப்படுவார். நான் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் என்னை நடத்துவார், எனக்கு ஆலோசனை கொடுப்பார், என்னை கரம் பிடித்து நடத்துவார், தடைகளை தகர்க்கிறவராய் முன் செல்லுவார், கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்துவார், என் வழிகளை எல்லாம் வாய்க்க பண்ணுவார், இந்த நாளெல்லாம் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார், என் வாழ்க்கையில தோல்வி என்பதற்கு இடமே கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற காரியம். எப்படி தெரியும்? பைபிள் சொல்லுது. எப்படி தெரியும்? இந்த வார்த்தைகளை நான் ஆண்டவரை சொல்லி துதிச்சிருக்கிறேன். அப்படியே கர்த்தர் என் வாழ்க்கையில் இன்னைக்கு வெளிப்படுவார். ஆண்டவர் இந்த நாளெல்லாம் என்னோடு கூட இருந்து எனக்கு ஆலோசனை கொடுப்பார் என்று நான் துதிச்சிருக்கிறேன். எனக்கு இந்த நாளெல்லாம் ஆண்டவருடைய ஆலோசனை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதமே என்று துதிச்சிருக்கிறேன். இது நாளெல்லாம் கர்த்தருடைய ஒத்தாசை எனக்கு வரும். என் கால்களை தள்ளாட விட்டாமல் என்னை காக்கிறவர் உறங்கார் என்று நான் துதிச்சிருக்கிறேன். என் கால்கள் இன்னைக்கு தள்ளாடுவது இல்லை, என்னை காக்கிறவர் உறங்குவதில்லை. ஆகையால் அவர் என்னை விழித்திருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். பகலிலே வெயிலாகிற, விரைவிலே நிலவாகிற என்னை சேதப்படுத்துவதில்லை. என நான் ஆண்டவரை அப்படி துதிச்சிருக்கிறேன். என் ஆண்டவர் நான் எப்படி துதிக்கிறேன் அப்படியே அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். என் ஆண்டவரை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படியே அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். என் ஆண்டவரை நான் எப்படி விசுவாசிக்கிறேன் அப்படியே அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். என் ஆண்டவரை நான் எப்படி பார்க்கிறேனோ அப்படியே அவர் என்னுடைய வாழ்க்கையிலே தன்னை வெளிப்படுத்தி என்னை காக்கிறார், நடத்துகிறார், விசாரிக்கிறார், நடத்துகிறார். எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் இருக்கிறார். ஆகினால் இந்த நேரத்திலும் கூட தெய்வ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்பொழுதும் தெய்வ சமூகத்திலே ஆண்டவரை விசுவாசிக்கணும். வசனத்தின் அடிப்படையில விசுவாசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில விசுவாசிக்கணும். நம்ம மாம்சத்திலேயே ஓடிட்டு இருக்க கூடாது. மாம்ச பிரகாரமாகவே யோசிச்சுட்டு, மாம்ச பிரகாரமாகவே பார்த்துட்டு, மாம்ச பிரகாரமாகவே சிந்திச்சுட்டு, மாம்ச சூழ்நிலைகளிலே வாழ்க்கை போயிட்டு இருக்க கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு வித்தியாசம் இருக்கணும். அஞ்ஞானிகளுக்கு விசுவாசிகளுக்கு வித்தியாசம் இருக்கணும். நீங்கள் அஞ்ஞானிகளை போல இருக்காதீங்க என்றார். புரியுது? அவிசுவாசிகளை போல இருக்காதீங்க, அஞ்ஞானிகளை போல இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றதெல்லாம் நம்ம தேவ பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற விசுவாசம் நமக்கு இருக்கணும். நீங்கள் வாசிக்கிற வசனம், நீங்கள் சொல்லுகிற வசனங்கள், அதன் மேல் உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களை நடத்துவார் என்கிற தெளிவு இருக்கணும். அது இல்லாத பட்சத்துலதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில பயம், குழப்பம், தடுமாற்றம் வருகிறது. அது இருக்கக்கூடாது. கர்த்தரை விசுவாசியுங்கள். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் வசனத்தின் அடிப்படையிலே திறக்கப்படட்டும். அதன் அடிப்படையிலே நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை எப்பொழுதும் ஜெய கொடுக்கிறவராய் நமக்கு எப்போதும் கூட இருக்கிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே,
தேவரீர் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற கர்த்தர் பெரியவரா இருக்கிறீங்க. எங்களுக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லவராய் இருக்கிறீங்க. மகிமையின் ராஜாவாய் இருக்கிறீங்க. ராஜாதி ராஜனாய் இருக்கிறீங்க. கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறீங்க. மகிமையாய் வெற்றி சிறந்த தேவனாய் இருக்கிறீங்க. இதனாலெல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதனால் எல்லாம் நம்முடைய ஆலோசனைகளின் வாழ்க்கையில் வெளிப்பட்டு நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமது சமூகம் உடைய கிருபைகளை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் நம்மை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க அப்பா, ஆசீர்வதிங்க அப்பா, வழி நடத்துங்க. சோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.